வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம் ஒரு கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் எப்படி வைக்கிறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கல்யாண வீட்டில் சாப்பிட்டா அதே வாழைக்காய் பொரியல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நல்ல திரட்சியான நல்ல குண்டான வாழைக்காயை எடுத்துக்கணுங்க. நான் வந்து ஒரு 4 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ண வாழைக்காவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மட்டும் வைங்க. நிறைய தண்ணி வச்சோன்னா இந்த வாழைக்காயை ஃபுல்லும் எடுத்துட்டோன்னா சத்து ஃபுல்லும் தண்ணியில் போயிடும். அப்புறம் தண்ணி வேஸ்ட் ஆகிருங்க. அதனால் எந்த காய் வேக வச்சாலுமே நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா அதில் இருக்க சத்து போகாதுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க. வாழைக்காய் நல்லா வெந்துடும். குழஞ்சிடக்கூடாது. ஒன்று தனித்தனியாக இருக்கணும். ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி பதமாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரை பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை பல்லாரி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து நல்லா அமுக்கி பார்த்திங்கன்னா அப்படி நல்லா இதாகணும், ஸ்மாஷ் ஆகணும். இந்த பார்த்திங்களா, புட்டு மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். ஒன்று தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நல்லா போட்டு இதை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இதில் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய் வெட்டி போடலை, அரைச்சி போட்டுக்குவோம். இப்போ என்னெல்லாம் இதில் அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாய், காரத்துக்கு தக்கன. இது வந்து நல்லா காரமாக இருக்குங்க. அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். அவ்வளோதான். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம். இதை வந்து கோரஸாக அரைச்சிக்கணும். குறப்பாக இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு எல்லா பக்கமும். இப்போ நீங்கள் இறக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.